ஜஸ்ட் இமேஜின், ஒரு ட்ரெயின் பயணத்துல ஒரு பொண்ணும் பையனும் சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஜஸ்ட் ஒரு லாங் ஜேர்னி. எப்பவும் பாஸ்ட பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற அந்த பையன் அண்ட் எப்பவும் ஃபியூச்சரை நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு ரெண்டு பேரும் முதல் முறையா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்க எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ண அவங்க இந்த உலகத்துல பல கப்பல்ஸோட லைஃப் லாங் கன்வர்சேஷனை விட ரொம்ப டீப்பாவே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் 4 மணி நேரத்துல அவங்க கனவுகள், பயத்தை பத்திலாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜோக் அடிச்சு நல்லா சிரிச்சுக்கிறாங்க. டைம் நல்லா போகுது. ரெண்டு பேரும் செல்ஃபி எதுவும் எடுத்துக்கல, மொபைல் நம்பர்ஸும் எதுவும் ஷேர் பண்ணிக்கல. கடைசி அந்த பொண்ணு இறங்க வேண்டிய ஸ்டாப் வருது. ட்ரெயின் ஸ்டாப்ல போய் நிக்குது. அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பையன் சொல்றான், எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ மட்டும் என் கூட லைஃப் ஃபுல்லா இருந்தேனா நான் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஒண்ணு சொல்றா, நம்ம ஒண்ணு சேரணும்னு விதி இருந்தா திரும்பவும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம், இந்த யூனிவர்ஸே நம்மளை சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறா. அந்த பையனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ரெண்டு பேராலையுமே ஒருத்தர் மறக்க முடியல. பல வருஷங்கள் போகுது. இந்த பொண்ணு அவளோட டைரியில அந்த பையனை பத்தி எழுதுறா. டெய்லி ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் அவனை மறக்க முடியாம அந்த பையனும் டெய்லி இவளை தேடி அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குறான். ஒருவேளை லைஃப்ல திரும்ப மீட் பண்ணிட மாட்டோமா அவளை அப்படின்னு. ஆனா கடைசி வரை அவங்க சந்திச்சுக்கவே இல்லை. மெமரிஸ் மட்டும்தான் மிஞ்சிச்சு. சில பேர்லாம் நம்ம கூட லைஃப்ல கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, மெமரிஸ்ல மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒரு பர்சன் நமக்கு நிரந்தரமா சொந்தமாகிற வர யார் கூட எமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்க. அப்படி சப்போஸ் ஆயிட்டீங்க, அவங்க உங்களுக்கு இல்லைன்னாச்சுன்னா உங்களால் அதை தாங்கிக்க முடியாது. அதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஸ்டே பிளஸ்ட். பை.